அக்கா, வா அண்ணாமல, இந்தா. கடவுள் உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதமும் அருளும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அண்ணாமல. பிறந்தநாள் வாழ்த்துக்கள்க்கா. அதானே, நீயாவது என் பிறந்த நாள மறக்கிறதாவது. சித்தி மட்டும் இல்ல, நாங்களும் நாங்களும் மறக்கலாமா? ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே பெரியமா. ஹாப்பி பர்த்டே நீ. நல்லா இருப்பா, நல்லா இரு. என்னாச்சு? எல்லாரும் காலையிலே ஹால்ல கூடி நிக்கிறீங்க. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே, சும்மா பேசிட்டு இருந்தோம். ஓ லீலா. ஆ சொல்லுங்க. லீலா, காவி போட்டு தெரியா? என்னங்க, உங்க அப்பா ஒரு தடவை கூட இது வரைக்கும் விஷ் பண்ணாம இருந்ததில்ல. கிஃப்டோட வருவாருன்னு சொன்னீங்க. அவர் சாதாரணமா வந்து காஃபி கேட்டுட்டு இருக்காரு. அது அவரு ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சிருப்பாரு. உடனே பண்ணா ஸ்பாயில் ஆயிடும்னு இப்படிலாம் பண்றாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் பார்க்கலாம். என்னப்பா எல்லாரும் நின்றுகிட்டே இருக்கீங்க? யாருக்கும் வேலை இல்லையா? சுந்தரராஜா, நீ கடை கிளம்பலையா? இதோ கிளம்புறேண்ணே. கௌதம், நீ கிளம்பல? தோ, என்னாச்சு வருண், நீ கிளம்பலையா? தோ போறோம் பெரியப்பா. என்னாச்சு? அவர் டிராமா தான் பண்றாரு. நம்மளும் தெரியாத மாதிரியே நடிப்போம். வா போலாம். உடனே அனுப்பு போய் மாட்டிக்க கூடாது. அவங்க கொஞ்சம் அலையட்டும். இந்த சிலை கிடைக்காதுன்னு எல்லா விதத்திலையும் ட்ரை பண்ணி டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் போட்டு விடுறேன். அதுக்கப்புறம் நீங்க பேமெண்ட்டை போட சொல்லுங்க. நீங்க சொல்றது சரிதான் சார். பாட்டிகிட்ட நான் பேசிக்கிறேன். சரி, நான் வைக்கிறேன். டேய் இங்க வா அண்ணா. டைம் கம்மியா இருக்குடா, எந்த சொதப்பலும் வந்துடக்கூடாது. சரிண்ணா. இந்த 2 சிலையை மட்டும் பேக் பண்ணி வைங்க. அந்த சிலை கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டில் இருக்கட்டும். பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அனுப்பிக்கலாம். சரிண்ணா. அப்புறம் நம்ம ஆளுங்கிட்ட சொல்லி எந்தெந்த கோவில்ல எந்தெந்த சிலையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் எப்படி இங்க கொண்டு வர்றதுங்கிறதெல்லாம் ஸ்கெட்சி போட்டு எனக்கு சொல்ல சொல்லு. சரிண்ணா, சொல்லிடுறேண்ணா. நான் இதை கொண்டு போய் வீட்டில் வைக்கணும். சிலை அண்ணாமலாத்த வீட்டில் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. உலகத்துல எல்லா இடத்துலையும் தேடுவாங்க, ஆனா அண்ணாமலாத்த வீட்டில் மட்டும் தேட மாட்டாங்க. அங்கதான் நமக்கு சேஃப்டி. சரிண்ணா. இந்த சிலைங்கெல்லாம் காணாம போன பிரச்சனை எந்த அளவுக்கு சீரியஸா போகுதுங்கிறத பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணுங்கிறத நான் சொல்றேன். ஓகேண்ணா. நீ பசங்கள்லாம் பார்த்துக்க. சரிண்ணா. லீலாக்கா வருத்தப்படுற மாதிரி நீங்க நடந்துக்கிறது சரியில்லை மாமா. என்னைக்கும் பழைய மாதிரி லீலாக்கா கூட இருக்கணும். லீலாக்கா தான் உங்க மனைவி, இதுதான் உங்க குடும்பம். நீங்க எங்க எல்லாருக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இரு அண்ணாமல, நான் தான் எந்த தப்பு பண்ணலையே. திடீர்னு லீலா ஏன் இப்படி நினைக்கணும்? அண்ணாமலை, எனக்கு ஒன்றும் புரியல. மாமா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொண்ணுங்க ஒருத்தவங்க மேல பாசம் வச்சுட்டா அவங்க சின்ன சின்ன அசைவ கூட கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுல சின்னதா ஒரு விஷயம் மாறினா கூட உடனே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. உங்க மேல அக்கா எவ்வளவு பாசமா இருக்காங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்க ஏதோ தப்பா நடந்துக்க போய்தான் அவங்களுக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கு. இந்த சந்தேகத்தை வளர விடாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அண்ணாமலை, நான் எப்பவும் போலதான் லீலா மேல பாசமா இருக்கேன். இப்ப நான் என்ன மாறிட்டேன்னு சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதுக்கு மேலயும் சுத்தி வளைக்க நான் விரும்பல மாமா. இன்னைக்கு அக்காவோட பிறந்த நாள். தூரத்துல நிக்கிறது மாமா மாதிரி இருக்கு. மாமாவே தான். ஐயோ, இந்த நேரத்துல இந்த ஆள் கையில மாட்டக்கூடாது. சிலை வேற வச்சிருக்கோம். தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட வேண்டியதான். பார்த்துட்டோம்.
இங்க என்ன மாமா பண்ணிட்டு இருக்கீங்க? மாப்பிள வந்துட்டு இருந்த கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஆளுங்களை வர சொல்லிருக்கேன், அவங்க வந்து பாத்துப்பாங்க. வீட்டுக்கு தான் போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. வீட்டுக்கு தானே போறீங்க, நானும் கூட வந்துடுறேன். மாமா நான் வீட்டுக்கு போல, வேற ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன். நான் வேணா கேப் புக் பண்றேன், நீங்க அதுல போயிடுறீங்களா? டாக்ஸி லேட் ஆயிடும் மாப்பிள, வீடு போற வழியில தானே இருக்கு, அப்படியே இறக்கி விட்டு போயிடுங்களேன். இல்ல மாமா, கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒர்க்கு, நான் டைமுக்கு போய் அங்க ரீச் ஆகணும், அதனால தான் சொல்றேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு நேரம் ஆக போகுது மாப்பிள? பக்கத்துல தானே இருக்கு, கொஞ்சம் விட்டுட்டு போயிடுங்களேன். என்ன மாப்பிள யோசிக்கிறீங்க? சரி வாங்க, வந்து ஏறுங்க. என்ன வான்மதி, உனக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சதா? இல்ல எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன சொல்லு. என் கூட படிக்கிற பொண்ணுக்கு இப்ப ரீசெண்டா பர்த்டே வந்துச்சு. நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணோம். அதையே பண்ணிடலாமா அண்ணே? என்ன ஐடியா சொல்லு பார்க்கலாம். அவளும் அவ பாய் ஃப்ரெண்டும் எவ்வளவு லவ்வபிளா இருந்தாங்கன்றத நாங்க நடிச்சு அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணி ஒரு வீடியோவா எடுத்து அவளுக்கு காமிச்சோம். அதை பார்த்ததும் அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. அதே மாதிரி நாமளும் பெரியப்பா பெரியமாக்கு மெமரபிள் மொமெண்ட்ஸையும் பியூட்டிஃபுல் பாண்டிங்கையும் ரீக்ரியேட் பண்ணலாம். என்ன எல்லாரும் இப்படி யோசிக்கிறீங்க? ஐடியா நல்லா இல்லையா? முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில சொல்லு. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்காங்க. உங்களுக்குலாம் என்ன வயசாகுது? படிக்கிறத விட்டுட்டு லவ் கிவ்னு பண்ணிட்டு இருக்கீங்களா? அண்ணே, ஐ அம் 18 now. இந்த வயசுல இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை தான் கட் பண்ணணும். அப்பதான் நீ ஒழுங்கா படிப்ப. இல்லைன்னா அவங்கள மாதிரி நீ ஏதாவது லவ்னு இறங்கிட போற. என்னங்க பேசுறீங்க? எந்த காலத்துல இருக்கீங்க? இந்த வயசுல ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதுலாம் ரொம்ப சாதாரணம் தான். அப்பதானே இந்த ஏஜை என்ஜாய் பண்ண முடியும். அருவி, உனக்கு யாராவது இருந்தா கூட எங்க கிட்ட சொல்லு. சேச்சே, எனக்கு யாரும் இல்ல. இங்க பாரு அருவி, உன் மேல எல்லாரும் பெரிய நம்பிக்கை வச்சிருக்கோம். நீ ஒழுங்கா படிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த லவ் கிவெல்லாம் வேண்டாம். ஏன்னா லவ்வால இந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குன்னு உனக்கே தெரியும்ல. ஜாக்கிரதையாரு. அண்ணே, நான் ஒரு ஐடியாக்காக தானே சொன்னேன். சரி இதை விடுங்க ப்ளீஸ், கொஞ்சம் விஷயத்துக்கு வாங்கண்ணே. ஆளுக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு இந்த ஐடியா வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. அண்ணா, எனக்கு கூட இந்த ஐடியா ஓகேன்னு தான் தோணுது. ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா யார் இந்த மாதிரி நடிச்சு காமிப்பா? வேற மாதிரி பண்ணலாம். எப்படி? இந்த பொம்மலாட்டம் மாதிரி பண்ணலாம். ஸ்கிரீனுக்கு முன்னாடி பொம்மைய வச்சுட்டு. இந்த பொம்மலாட்டம் வெண்ணிலா ரொம்ப நல்லா பண்ணுவா. அப்போ அப்பா மாதிரி வருணே பண்ணட்டும்.